அன்பார்ந்த உழைக்கும் மக்களை ஜனநாயக சக்தி அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கம். இன்றைக்கு இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி டெல்லியில் நடக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் போராட்டத்தை இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச மோடி அரசாங்கம் மிகப்பெரிய அந்த நீட் தேர்வில் முறைகேடு ஏற்பட்டுள்ளது. முறைகேட்டுக்கான காரணம் யார் அப்படின்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா காக்ரோச் என்ற கரப்பாம்பூச்சி கட்சி தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 44 நாட்களாக அவங்க தொடர்ச்சியா போராடிட்டு வர்றாங்க. இந்த போராட்டத்தினூடாக பல போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. அதனுடைய தலைவர் அபிஜித் என்றவர் இருக்காரு. அப்புறம் சமூக செயல்பாட்டாளர் சோனல் வாங்சூ என்றவர் இருக்காரு. அந்த சோனல் வாங்சூன்றவர் ஏறக்குறைய 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து வர்றாரு. அவருடைய கோரிக்கை என்ன? இந்த கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய காக்ரோச் கட்சியினுடைய கோரிக்கை என்னன்னா, நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேட்டுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா அந்த பிஜேபி கட்சிக்காரர்கள் தான். இதனால் பாத்தீங்கன்னா அது ராஜஸ்தானை சார்ந்தவர். அவர் பேர் தினேஷ். அவரு ராஜஸ்தானுடைய பிஜேபி கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தார். இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது போக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திரன் பிரதான் அவர் இந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த காக்ரோச் கட்சி தொடர்ச்சியா போராடிக்கிட்டு வர்றாங்க. அந்த சோனல் வாங்சூங் நேற்று 20 நாளுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்தாரு. அவர் இருந்தவரை சட்ட விரோதமாக டெல்லியில் உள்ள காவல்துறை, அமித்ஷாவினுடைய காவல்துறை, துணை ராணுவ படையும் சேர்ந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி கைது பண்ணது மட்டும் இல்லாம சமீபத்துல அவங்க ஒரு போராட்டத்தையும் அறிவிச்சாங்க. நாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்வோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த பேரணி இன்னைக்கு நடைபெற்று இருக்கிற பேரணியில கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் எல்லா பேரும் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த RSS, பிஜேபி, இந்த பாசிச கும்பல் மிகப்பெரிய ஒரு தடியடியை நடத்துறாங்க. தடியடியை மட்டும் நடத்தல, அந்த மக்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க. சொந்த நாட்டு மக்கள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை இந்த பாசிச கும்பல் தொடர்ச்சியா நடத்திட்டு தான் இருக்கு. அது போக இல்லாம நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைந்தால் நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்துவோம் அப்படின்றதையும் இப்ப செய்திகளா வந்துட்டே இருக்கு. தொடர்ச்சியாக அந்த காக்ரோச் பார்ட்டி கட்சி பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பாக இந்த செய்திகள் உறுதியா நின்று போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு களத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க. இந்த பாசிச மோடி அரசாங்கம் மக்கள் விரோத திட்டங்களை, மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கட்சிக்காரர்களா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மோசடித்தனமான வேலைகளையும் செய்யறாங்க. இதுக்கு சமீபத்திய சான்றா பாத்தீங்கன்னா டெல்லியில் நடந்த விவசாயிகளுடைய போராட்டம், 3 வேளாண்மை சட்டங்களை திறந்து விட்டு ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கார்பரேட் மயமாக்குது அப்படின்ற ஒரு சட்டத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து அன்னைக்கு இருந்த டெல்லியில் உள்ள விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள் எல்லா பேரும் போறாங்க. அந்த போராட்டத்துல 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க. இதே மாதிரிதான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம், செங்கோட்டையை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்னப்ப இதே மாதிரிதான் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை செலுத்துறது. இந்த பாசிஸ்டுகளுக்கு மக்கள் போராட்டம்னாவே ஆகாது. ஏன்னா தங்களுடைய உரிமைகளை மக்கள் கேட்கக்கூடாது. குறிப்பா RSS, பிஜேபி என்னுடைய கருத்துக்கு அடிபணிந்து போகணுன்றதான் என்னுடைய நோக்கம். இந்த நீட் தேர்வு இருக்குங்க, இந்த நீட் தேர்வுல ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வுனால் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. தற்கொலைன்றதை விட பாசிச மோடி அரசாங்கத்தினுடைய கொலைன்னு தான் இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய இந்த பாசிச கும்பல், இதை எதிர்த்து போராடக்கூடிய, உரிமை கேட்டு போராடக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் மிக கொடூரமா ஒடுக்கிறது பாத்தீங்கன்னா மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நாங்கள் உண்மையா கண்டிக்கிறோம். கண்டிக்கிறது மட்டும் கிடையாது, இந்த குறிப்பாக இந்த மாணவர்கள், இளைஞருடைய போராட்டத்திற்கு மக்கள் அதிகார கழகம் என்றைக்கு துணை இருக்கும். நன்றி, வணக்கம்.